அவன் இப்பொழுதும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் பிரகாரத்தினுடைய அமைப்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிரகாரத்திலே ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறதான பலிபீடத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாய் எடுத்து வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். 5 முழ நீளமும் 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமாக 5 முழ அகலமுமான சீத்திம் மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. ஆமென். போதுமா? பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தாசனாகிய மோசேயின் இடத்திலே மலையின் மேல் இப்படியாய் சொன்னார். ஆமென். பிரகாரத்திலே 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் சீத்தி மரத்தினாலே செய்யப்பட்ட ஒரு வெண்கல தகட்டினாலே அச்சடிக்கப்பட்ட ஒரு பலிபீடத்தை நீ உண்டாக்குவாயாக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவருடைய தாசனாகிய மோசே பிரகாரத்திலே ஒரு மகிமையான பலிபீடத்தை அவர் ஸ்தாபித்து கொடுத்தார். ஆமென். இந்த பலிபீடம் எதை அடையாளப்படுத்துகிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமென். இந்த பலிபீடம் முதலாவது கர்த்தருடைய அன்பின் வெளிப்பாட்டை அடையாளப்படுத்துகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பலிபீடம் எதை அடையாளப்படுத்துகிறது? இன்னொருவரை சொல்ல கேட்கலாம். கர்த்தருடைய அன்பின் வெளிப்பாட்டை அந்த பலிபீடம் அடையாளப்படுத்துகிறது. உடனே நீங்க கேட்கலாம், என்ன பாஸ்டர் சொல்றீங்க? பலிபீடத்துல பலி செலுத்தப்படுகிறது, பலிபீடத்திலே ரத்தம் சிந்தப்படுகிறது, பலிபீடத்திலே மாம்சம் தகனிக்கப்படுகிறது, பலிபீடத்தினுடைய கொம்புகளிலே ரத்தம் தொய்க்கப்படுகிறது, பலிபீடத்திலே அக்கினி எரிகிறது. அது எங்க அன்பின் அடையாளம் என்று நீங்கள் கேட்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு நான் வசனத்தை கொண்டே இந்த காரியத்தை நான் உங்களுக்கு விளக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறேன். ஆதாரமாக எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனம் 16 17வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல ஏகமாய் ஒரு அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஆதாமிற்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். நாம் யாவருக்கும் தெரியும். கர்த்தர் ஆதாமிற்கு கொடுத்த கட்டளை, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் நீ புசிக்கவே, சொல்லுங்க பார்க்கலாம், புசிக்கலாம். அப்போ ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா, தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை ஆதாம் பறித்து புசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், அது மாத்திரமல்ல, அதே ஜீவ விருட்சத்தின் கனியினுடைய பக்கத்தில் இருக்கிறதான நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை நீ புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே, எல்லாரும் ஏகமாய் சொல்லுங்க, அதை புசிக்கும் நாளிலே. ஆமென். அந்த சாகவே சாவா என்று சொன்னதான அந்த வார்த்தையை மாத்திரம் நீங்கள் கோடிட்டுக் கொள்ளுங்கள். ஆமென். ஆண்டவர் சொன்னதான வார்த்தை, நீ புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். அவர்கள் புசித்தார்களா இல்லையா? ஆதியாகமம் 3:6 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை என்ன செய்யாதீங்க, புசிக்காதீங்க, இதை நீங்க தொடாதீங்க, இந்த சைடை நீங்க என்ன பண்ணாதீங்கம்மா, போகாதீங்க அப்படின்னு ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கட்டளை கொடுத்தார். அந்த கனியை அந்த தம்பதிகள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் பறித்து புசித்து ஏவாள் தன்னுடைய புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? அதை புசிக்கும் நாளிலே என்ன சொன்னார் கர்த்தர்? இன்னொரு முறை சொல்ல கேட்கலாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஆதாமும் ஏவாளும் மரித்தார்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் மரித்தார்களா? நேற்றைய தினத்துல ராத்திரி 1 மணி இருக்கு, என்னுடைய மனைவியின் இடத்துல கேட்டேன், ஆதாமும் ஏவாளும் மரித்தார்களா இல்லையா? எப்படிமா மரிக்கலன்னு சொல்றீங்க?
ஆண்டவர் சொன்னார்ல, அதை புசிக்கும் நாளிலே என்ன ஆயிடுவோம், நீ சாகவே சாவாய். அப்ப அவங்க பறிச்சு புசிச்சிட்டாங்க. ஆனா அவர்கள் என்ன ஆகல? ஒரு சிலர் சொல்லுவாங்க அவர்கள் மரித்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆத்தும மரணம், ஆவிக்குரிய வாழ்க்கையில மரணித்துட்டார்கள் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், அவர்கள் மரணிக்கவில்லை. ஆமென். ஒரே ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க அவங்க மரிக்கவே இல்லைன்னு? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவங்க புசித்தாங்க. ஆண்டவர் அவர்களுடைய ஆத்துமாவை மரணிக்கத்திற்கு ஒப்பு கொடுத்தார், சாவிற்கு ஒப்பு கொடுத்தார். அவர்களுடைய ஆவியிலே ஒரு மரணம் உண்டானது. பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தார்? ஏதேன் தோட்டத்திலிருந்து அவரை துரத்தி விட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுவேன், அவர்கள் பாவம் செய்தது உண்மைதான், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்தது உண்மைதான், அவர்கள் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டது உண்மைதான், தோட்டத்திலே தேவ தூதனை காவல் வைத்தது மெய்தான், தேவ தூதனுடைய சுடரொளி பட்டயத்தை எங்கும் சுழல பண்ணது உண்மைதான். அந்த இடத்துல தோட்டத்தொட்டு வெளியில வந்தது 3 பேர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தோட்டத்தொட்டு வெளியில வந்தது எத்தனை பேர்? முதலாவது யாரு? ஆதாம். 2வது, 3வது நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல கைகள் கொண்டு வந்தா மாத்திரம் தட்டுனா போதும், பார்த்துக்கங்க. ஆமென். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க ஆண்டவரும் வெளியில வந்துட்டார் தோட்டத்தை விட்டு? சில நாள் சென்ற பின்பு ஏவாள் அவள் கர்ப்பவதி ஆகிறாள். கர்ப்பவதி ஆனதுக்கு பிற்பாடு குழந்தை பெறுகிறாள். குழந்தையை பெற்றெடுத்ததுக்கு பிற்பாடு ஏவாள் இப்படியாய் சொல்லுகிறாள், நான் கர்த்தராலே ஒரு குமாரனை பெற்றேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் அவர்களை துரத்திட்டு தோட்டத்தில் இல்ல, அவர்களை துரத்திட்டு அவர்களோடு கூட ஆண்டவர் இறங்கி வந்து அவர் கிரியை செய்து கொண்டிருந்தார். இன்னைக்கு நாமும் நம்முடைய பெற்றோர்களாய் நம்ம இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? பிள்ளைகளுக்கு ஒரு தண்டனை கொடுப்போம். தண்டனை கொடுத்துட்டு நம்ம என்ன செய்வோம்னா, பிள்ளைங்க அந்த தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கிற வேளையிலே தாய்மார்கள்லாம் கிச்சன்ல போயிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? ஆமென். உலக பிரகாரமான ஒரு தாய்க்கோ ஒரு தகப்பனுக்கோ தன்னுடைய பிள்ளை தண்டனையை அனுபவிக்கும் பொழுது தானும் கஷ்டப்படுகிற ஒரு உணர்வு இருக்குன்னா, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சாயலின்படி, தம்முடைய ரூபத்தின்படி, தம்முடைய வார்த்தையின்படி, தம்முடைய கரத்தின் கிரியையினாலே உருவாக்கின தம்முடைய பிள்ளைகளாகிய ஆதாம் ஏவாள் அவர்கள் தப்பு செய்தது உண்மைதான், அவர்கள் துரத்தி விடப்பட்டது உண்மைதான். ஆனாலும் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்தினார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் என்னை நிச்சயம் நடத்துவார். அவர் நித்தமும் நடத்துகிற சேனைகளின் தேவன். அப்போ அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் கொடுத்த சாபம் அது நிறைவேறவில்லை. நீ சாகவே சாவாய் என்று சொன்ன வார்த்தையின்படி மாம்சமாகவும் அவர்கள் என்ன ஆகல, ஆவியின்படியும் அவர்கள் சாகவில்லை. அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரே ஒரு அல்லேலூயா. ஏன் அவர்கள் சாகல? எதனாலும் அவர்கள் சாகல? ஆண்டவருடைய கட்டளைகளை ஒருத்தர் மீறிட்டார். ஆண்டவருடைய கட்டளையை மீறினதான ஒரு நபருக்கு ஆண்டவர் இந்த தண்டனை நான் உனக்கு கொடுப்பேன் சொல்லி இருக்கிறார். அப்படி சொல்லி இருந்தும் அவர்கள் அந்த காரியத்தை செய்து ஆண்டவர் அவர்களை விட்டு விட்டார் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கணும். ஏதோ ஒரு காரியம் அந்த இடத்துல ஆண்டவருடைய இருதயத்தை கரைய பண்ணுகிறதான ஒரு காரியம் நடந்திருக்கணும். அது என்ன தெரியுமா? எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை ஒரு வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். கர்த்தர் இந்த இடத்திலே தோல் உடையை உடுத்துகிறார் என்று சொன்னால் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்திற்கு ஒரு மிருகம் பலியாக்கப்பட்டிருக்கிறது.
ஹல்லேலூயா. ஒரு மிருகம் பலியாக்கப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஏவாள் செய்த குற்றத்திற்காக ஆமென் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டிருக்கிறதான என் ஆண்டவருடைய தோல் அவர்களுக்கு மேல் போர்த்தப்பட்டிருக்கிறது. ஆமென். பலி செலுத்தின உடனே அவர்களுடைய பாவங்களை ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் நிவர்த்தியாக்கி கொடுத்தார். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பலி செலுத்தும் பொழுது ஆண்டவருடைய கோபாக்கினை அப்படியே மட்டாய் குறைந்து போகிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் சபையில ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுதே ஆண்டவர் மகிமைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆண்டவர் நீ சாகவே சாவா என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி அவர்கள் என்ன ஆகவில்லை? சாகவில்லை. ஏன்னா அவர்களுக்காக ஒரு மிருகம் பலியாய் பலிபீடத்திலே செலுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த பலிபீடத்திலே பலியாய் செலுத்தப்பட்ட மிருகத்தினுடைய தோலை எடுத்து ஆண்டவர் அவர்களை ரட்சித்து பாதுகாத்து அந்த தீங்கு, அந்த பாவம், அந்த சாபம் அவர்களை மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் அவர்களை ஜீவனோடு கூட காப்பாற்றினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நமக்காகவும் ஒரு ஆடு பலியாக்கப்பட்டிருக்கிறது. உலக தோற்றம் முதல் நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர்கள் பாவம் செய்தது உண்மைதான். தேவனுடைய இருதயத்திற்கு விரோதமாய் செய்தது உண்மைதான். தேவனை துக்கப்படுத்தினது உண்மைதான். ஆனால் அவர்கள் தண்டனைக்கு நீக்கி மீட்டு ஆண்டவர் பாதுகாத்தது அவருடைய சுத்த கிருபை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவர்களுக்காக பலிபீடத்திலே ஒரு மிருகம் பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த பலிபீடம் எதனுடைய அடையாளமா இருக்கிறது? அது ஒரு அன்பினுடைய அடையாளமா இருக்கிறது. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, தேவனுடைய பலிபீடம் அன்பினுடைய அடையாளமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துல கோபப்பட்டு அவர்களை வெளியே துரத்தி விட்டாலும் அவருடைய அன்பினாலே அவர் இருக்க சேர்த்து கொள்ளுகிற மகிமையான பிதாவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதே போல ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கொடுத்திருக்கிறதான இந்த பலிபீடம் எதனுடைய அடையாளமா இருக்கிறது? கர்த்தருடைய அன்பின் அடையாளமா இருக்கிறது. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, புதிய ஏற்பாட்டின் பலிபீடமும் கர்த்தருடைய அன்பின் அடையாளமா இருக்கிறது. ஆமென். பலிபீடம் அது அன்பின் அடையாளம். பலிபீடம் அது இரக்கத்தின் அடையாளம். பலிபீடம் அது புது துவக்கத்தின் அடையாளம். பலிபீடம் ஒரு புது வாழ்க்கையின் ஆரம்பத்திற்கு அடையாளம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. பாவம் செய்த தேவனை விட்டு விலகினதான ஒரு மனிதன் அவன் தேவனை தரிசிக்கிறதற்கு துளி கூட சாத்தியம் இல்லை. இது பழைய ஏற்பாட்டின் சத்தியம். ஆனால் தேவனுடைய அன்பின் அடையாளமாய் இருக்கிறதான நம்முடைய கர்த்தருடைய பலிபீடம் அந்த மனிதனை, பாவம் செய்து பாளையத்திற்கு புறம்பாய் தள்ளப்பட்ட அந்த மனிதனை மறுபடியும் தமது அண்டையிலே கர்த்தர் சேர்த்து கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் உண்டாக்கின ஒரு உன்னத ஸ்தலம் தான் கர்த்தருடைய பலிபீடம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பழைய ஏற்பாட்டின் காலத்துல மனிதர்கள் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து ஆண்டவருடைய அன்பை விட்டும், ஆண்டவருடைய அரவணைப்பை விட்டும், கர்த்தருடைய பாதுகாப்பை விட்டும், கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டும் வெகு தூரம் அவர்கள் சென்று விட்டார்கள். அப்படி வெகு தூரம் சென்றிருந்ததான அந்த மனிதர்களை மறுபடியுமாய் தன்னிடமாய் சேர்த்து கொள்ளுகிறதற்காக ஆண்டவர் நியாய பிரமாண விதிகளை மோசேயின் மூலியமாய் அவர் கற்பித்து கொடுத்தார். அந்த நியாய பிரமாண விதியிலே 5 பெரிய பலிகளும் 5 சிறிய பலிகளையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே அந்த 5 பலிகளுடைய பெயர்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் தயவாய் அதை எழுதி கொள்ளுங்கள். முதலாவது சர்வாங்க தகன பலி, 2வது போஜன பலி, 3வது சமாதான பலி, 4வது பாவ நிவாரண பலி, 5வது குற்ற நிவாரண பலி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 5 விதமான பலியை ஆண்டவர் ஒரு பிரமாணமாய் மோசேயின் மூலியமாய் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்தார். அது எதற்காகனா மறுபடியுமாய் அவர்களை மீட்டு கொள்ளுகிறதற்காக. ஒரு ஆமென் சொல்லிடுவோமா?
நல்லா உற்சாகமா ஒரு ஆமென் சொல்லிடுவோமா? ஹல்லேலூயா. பக்கத்துல கைகளை பிடிச்சது கேளுங்க, உண்மையாவே உங்க சத்தம் அவ்வளவுதானா பிரதர்? இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இன்னொரு வாட்டி ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அல்லேலூயா சொல்ல கேட்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த 5 வகையான பலிகளிலே முதன்மையா இருக்கிற பலி சர்வாங்க தகன பலி. சொல்லுங்க, சர்வாங்க தகன பலி. இன்றைக்கு அந்த சர்வாங்க தகன பலிகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது, சர்வாங்க தகன பலி என்றால் என்ன? இரண்டாவது, அதை எதற்காக செலுத்த வேண்டும்? மூன்றாவது, அதை செலுத்துகிறதுனாலே வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே, லேவியராகமத்திலே 1வது அதிகாரத்திலே ஆண்டவர் அதை எப்படி செலுத்த வேண்டும் என்று அவர் கொடுத்திருந்தார். ஆனால் சர்வாங்க தகன பலி என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஆண்டவர் வெளிப்படையாக டைரக்டா எந்த ஒரு பதிலையும் தரல. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அவர்கள் செலுத்துகிறதான பலிகளில் மிக முக்கியமானது இந்த சர்வாங்க தகன பலி. அவர்கள் அதை மிகவும் பிரபலமாய் செலுத்துகிறதுனாலே பரிசுத்த ஆவியானவர் அதை செலுத்துகிறதற்கான பிரமாணத்தை மாத்திரமே நம்முடைய வேதத்திலே கொடுத்திருக்கிறார். முதலாவது, அந்த பலிகளை செலுத்தும் பொழுது என்னென்ன காரியங்கள் நடைபெறுகிறது என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் நீங்கள் அதை கவனித்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் உற்சாகப்படுத்துகிறேன். முதலாவது, பாவத்தன்மையுள்ள ஒரு மனுஷன் அவன் தேவனிடத்திலே வந்து கர்த்தரை தரிசிக்க முடியாது. பழைய ஏற்பாட்டின் சத்தியத்தின்படி பாவத்தன்மையுள்ள ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனை தரிசிக்க முடியாது. அப்படி அவனால் தேவனுடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை தரிசிக்க முடியாத சூழ்நிலையிலே அவன் தேவனை தரிசிக்க வேண்டும், என்னை மறுபடியுமாய் தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறதானே ஒரு மகிமையான பீடம் தான் பலிபீடம். அந்த பலிபீடத்தை அந்த தகன பலி, சர்வாங்க தகன பலியை எபிரேய பதத்தில் ஓலா என்று சொல்லுவார்கள். OLAH. சொல்லுங்க பார்க்கலாம். OLAH. இருக்கிறீங்களா இல்லையா? எல்லாரும் அப்படியே பிரமிச்சு பாக்குறீங்களே, என்ன நடக்குதுன்னு தெரியலையே. இங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிரேஸ் காட். சரி, எதற்காக அந்த தகன பலியை நாம் செலுத்த வேண்டும்? எதற்காக? அதற்கான காரியம் என்ன? ஏன் அந்த தகன பலியை நாம் செலுத்தணும்? முதலாவது, பாவத்தன்மையுள்ள ஒரு மனிதன் தேவனிடத்திலே கிட்டி சேருகிறதற்காக தகன பலியை செலுத்தணும். இரண்டாவது, அவன் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிறதற்காக தகன பலியை செலுத்தணும். முதலாவது, பாவத்தன்மையுள்ள மனிதன். புரியுதா உங்களுக்கு சொல்றதெல்லாம்? பாவத்தன்மையுள்ள மனிதன் தேவனிடத்தில் கிட்டி சேருகிறதற்காக தகன பலியை செலுத்தணும். அப்படி தகன பலியை செலுத்தாமல் ஒருவன் ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளே நுழையிறான்னா எதற்கு ஆளாக வேண்டும்? தேவனுடைய கோபத்திற்கும் பலிக்கும் ஆளாக வேண்டும். அப்போ அந்த தண்டனையிலிருந்து அவன் தப்பித்துக் கொள்ளுகிறதற்காக பாவத்திலிருந்து அவன் முதலாவது பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அப்போ பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவனுக்காக ஒரு மிருகம் பலியாக்கப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். முதலாவது, அந்த மிருகம் பலியாக்கப்பட்டதுக்கு பிற்பாடு ஆண்டவர் அந்த மனிதனை அங்கீகரித்து மகனாகவோ மகளாகவோ மறுபடியும் தன்னிடத்திலே சேர்த்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது என்ன நடக்கிறது? தேவனுடைய சமூகத்திற்கு வரணும்னா என்ன செலுத்தணும்? பலி செலுத்தணும். பலி செலுத்தினதுக்கு பிற்பாடு என்ன நடக்குது? அவன் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிறான். தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிறான். சரி, தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொண்டால் மாத்திரம் போதுமா? ஆண்டவர் அந்த மனிதனை அங்கீகரித்து தன்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மூன்றாவது என்னவா ஏற்றுக்கொள்ளணும்? தன்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளணும். நான்காவது, பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, கர்த்தர் அந்த மகனை, அந்த மனிதனை ஆசீர்வதிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப முதலாவது என்ன நடக்குது? கர்த்தர் இடத்துல நெருங்கி சேருகிற ஒரு ஸ்லாக்கியம். இரண்டாவது, தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிறான். மூன்றாவது, பிள்ளையாய் மாறுகிறான். நான்காவது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ வசனத்தின் ஆதாரமா இந்த காரியங்களை பார்த்துருவோமா? அதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை நம்ம சொல்லிடுவோம். முதலாவது என்ன நடக்குது?
தேவனிடத்துல கிட்டி சேருகலாம். நல்ல ஏகமாய் சொல்லுங்க, தேவனிடத்துல. ஆமென். இரண்டாவது என்ன நடக்குது? தண்டனையிலிருந்து. ஆமென். மூன்றாவது என்ன நடக்குது? நான்காவது ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. சரி, எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் வசனம் 20, 21. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக அவன் பலியிட்டான். நோவா சுத்தமான மிருகங்களையும் சுத்தமான பறவைகளையும் தெரிந்து கொண்டு பலிபீடத்தின் மேல் எந்த பலியாய் பலியிட்டான்? தகன பலியாய் பலியிட்டான். அடுத்து சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. ஒரு ஆமென் சொல்லிருங்க பார்க்கலாம். இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. அப்போ ஆண்டவர் இந்த பூமியிலே பாவம் பெருகினதினாலே ஒரு ஜலப்பிரளயத்தை உண்டு பண்ணி பூமியை முழுவதுமாய் சங்கரிக்க அவர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். அது நிமித்தம் நோவா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஒரு பேழையை உண்டு பண்ணி அவன் காக்கப்பட்டான். காக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அவன் நோவா காக்கப்பட்டு வெளியிலே வந்து முதல்ல அவன் செய்த காரியம் சில மிருகங்களையும் சில சுத்தமான பறவைகளையும் தெரிந்து கொண்டு அவன் சர்வாங்க பலிகளை செலுத்துகிறான். ஒரு ஆமென். எதை செலுத்துகிறான்? சர்வாங்க பலிகளை செலுத்துகிறான். செலுத்தின உடனே ஆண்டவர் சொல்றார், இனி இந்த பூமியை நான் சொல்லுங்க பார்க்கலாம், மனுஷர் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. அப்ப இந்த பூமி தண்டனையிலிருந்து காக்கப்பட்டது. 6000 வருஷத்திற்கு முன்பாக நோவா செலுத்தினதான ஒரு பலி இந்நாள் வரைக்கும் இந்த பூமி நிலைத்திருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. விளங்குதான் நான் சொல்றது உங்களுக்கு. 6000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் நோவாவோடு செய்த உடன்படிக்கை, அந்த செலுத்தப்பட்ட ஒரு சில சர்வாங்க பலிகளை நிமித்தம் ஆண்டவர் சொன்னார், இனி இந்த சுத்தமான இந்த உலகம் முழுக்க நான் என்ன செய்ய போகிறது இல்லை, சபிக்க போகிறது இல்லை. அங்கங்கு ஒரு சில சீற்றங்கள் வந்து கலங்க செய்கிறது. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி இந்த பூமியை அவர் இன்னும் என்ன செய்யவில்லை, அழிக்கவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ 6000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பலி செலுத்தப்பட்டதுன்னா அந்த பலிக்கு ஆண்டவர் உண்மையா இருக்கிறார்னா உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கையில எவ்வளவு உண்மையா இருப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த இடத்துல 2-3 புறா குஞ்சுகளையோ 2-3 ஆட்டு குட்டிகளையோ அவர் பலி செலுத்தி இருக்கலாம். அந்த பலிகளை அங்கீகரித்து ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் இந்த உலகத்தை அவர் சபிக்காமல் காத்து கொண்டு வருகிறார். உடன்படிக்கையை நிறைவு கூறுகிற கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. முதல்ல பலி செலுத்தினதுக்கு பிற்பாடு என்ன நடக்குது? தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிறார்கள். இரண்டாவது, அதுக்கு அடுத்த அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து. போதுமா? பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதிக்கிறார். முதலாவது, சர்வாங்க தகன பலி செலுத்தும் பொழுது தண்டனைக்கு நாம் நீக்கலாக்கப்படுகிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்ல கேட்கலாம். தண்டனைக்கு நீக்கலாக்கப்படுகிறோம். இரண்டாவது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்ப இந்த சர்வாங்க தகன பலி அப்படின்று ஒரு பலி பலிபீடத்தின் மேல் செலுத்தப்பட்டது என்று சொன்னால், தேவன் அவர் சொன்ன வார்த்தைக்கு மனஸ்தாபப்பட்டு அந்த ஆத்துமாவை பாவத்திலிருந்து காத்து ஆக வேண்டும். அந்த ஆத்துமாவை, அந்த மனிதனை நிச்சயமாகவே தேவன் ஆசீர்வதித்தே ஆக வேண்டும். இதுதான் பரலோகத்தினுடைய சட்டம். இதுதான் பரலோகத்தினுடைய சட்டம். ஒரு சர்வாங்க தகன பலி செலுத்தப்பட்டதுன்னா முதலாவது தண்டனைகளில் இருந்து நிச்சயமான ஒரு விடுதலை மாத்திரமல்ல, தண்டனை அதில் இருந்து விடுதலை பெற்று ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிற அளவுக்கு ஆண்டவர் அந்த சர்வாங்க தகன பலியிலே ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென். பிரைஸ் காட். இரண்டாவது ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:10-11. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து
ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வாசிக்கப்பட்டதான வசனம் நமக்கு மிகவும் பிரசித்தமான ஒரு வசனம். கர்த்தர் காண்பித்ததான மோரியா தேசத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மலையின் மேல் ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்துகிறதற்காக கழுதைக்கு மேலே ஒரு சில விறகுகளை வைத்துக்கொண்டு தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டு அவன் மலைக்கு மேலே 3 நாள் பிரயாணப்பட்டு மலையினுடைய உச்சிக்கு அவன் வந்து அடைகிறான். வந்த மாத்திரமே அவன் செய்கிறதான ஒரு காரியம், ஒரு பலிபீடத்தை உண்டாக்குகிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பலிபீடத்திலே தன்னுடைய குமாரனை ஈசாக்கை ஏக சூதன் என்று பாராமலும் சர்வாங்க தகன பலி செலுத்துகிறதற்கு அவன் பிரயாசப்படுகிறான். அவன் பலிகளை செலுத்துகிறதற்கு கத்தியை அந்த பிள்ளைக்கு நேராய் ஓங்கும் பொழுது கர்த்தர் வானத்திலிருந்து ஒரு சத்தத்தினாலே அவனுக்கு இடைப்படுகிறார். என்னன்னா, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கைகளை போடாதே. போடாதேன்னு சொன்ன உடனே அவருக்குள்ள ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, என் பிள்ளை எனக்கு மறுபடியும் கிடைக்க போகுது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பலி செலுத்து அப்படின்னு சொன்னார்னா, வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் எனக்கு புது பிள்ளையை தருவார்னு ஆபிரகாம் நினைக்கல. பலி செலுத்தப்பட்ட அதே ஈசாக்கை மறுபடியும் எனக்கு மீட்டு கொடுப்பார் என்று அவருக்குள்ள ஒரு விசுவாசம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஆண்டவருக்காக நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை விட்டீங்கன்னா, ஆண்டவர் புது காரியத்தை அல்ல, அதே காரியத்தை உங்களுக்கு பிடிக்கும் வண்ணத்தில் அவர் ஆசீர்வதித்து தருவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இரண்டாவது, பலி செலுத்துகிறதான அந்த வேளையிலே ஆண்டவர் ஆபிரகாமை தடை செய்து இப்படியாய் ஒரு காரியத்தை செய்தார். 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். என்ன பலி செலுத்துகிறார்? தகன பலியாக செலுத்துகிறார். முதலாவது, ஈசாக்கை பலி செலுத்தும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கைகளை போடாதே, நீ நீதிமான் என்று, உன்னுடைய விசுவாசம் பெரியது என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதற்கு பிற்பாடு ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் ஈசாக்கு தப்பித்துக் கொண்டு ஆபிரகாமுடைய கண்களுக்கு ஒரு கொம்பு சிக்கி கொண்டிருக்கிறதான ஒரு ஆட்டுக்கடா அவனுடைய கண்களிலே விழும்படி ஆண்டவர் அந்த ஆட்டுக்கடாவை கொண்டு வருகிறார். இந்த ஆட்டுக்கடாவை பிடித்து அதை தகன பலி செலுத்தினதற்கு பிற்பாடு ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார். வாசிக்கலாம் அடுத்த வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு அதற்கு அடுத்த வசனம் வாசிங்க. 17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினதற்கு பிற்பாடு ஆசீர்வதிக்கிறதான வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். 15வது வசனத்தை மாத்திரம் ஒருவர் வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு. போதுமா? ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் ஈசாக்கை பலி செலுத்துகிறதான வேளையிலே முதலாம் தரம் ஆபிரகாமை கூப்பிட்டு என்ன சொல்லுகிறார்? பிள்ளையாண்டான் மேல் கைகளை போடாதே, நான் உன்னுடைய விசுவாசத்தை சோதித்து அறிஞ்சிட்டேன், நீ ரொம்ப உத்தமனாய் இருக்கிற, என் மேலதான் உனக்கு அவ்வளவு பிரியமாய் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லிட்டார். ஹல்லேலூயா. இரண்டாவது, ஒரு பலிகளை செலுத்தினதற்கு பிற்பாடு இரண்டாம் தரம் ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிடுகிறார் என்று 15வது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் முதலாவது தரம் கூப்பிடும் போதே இதை சொல்லியிருக்கலாம்ல? புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? முதலாவது தடவை கூப்பிடும் பொழுதே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன் முதலாம் தடவை ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இரண்டாவது முறை, அதாவது இரண்டாவது தரம், அதாவது சர்வாங்க தகன பலி செலுத்தப்பட்டதற்கு பிற்பாடு ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு ஆசீர்வாதத்தை கூறுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப முதலாவது சர்வாங்க தகன பலி செலுத்துகிறோம் என்று சொன்னால் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிறோம். பக்கத்துல
கைகளை பிடித்து சொல்லுங்க, சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறோம் என்றால் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிறோம். இரண்டாவது, சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறோம் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. அப்ப தகன பலி என்ன நன்மைகளை கொண்டு வருகிறது? தண்டனையிலிருந்து, சொல்லுங்க பாப்போம், தண்டனையிலிருந்து தப்பிச்சிருக்கிறோமா? ஆமென். அதற்கப்புறம் ஆண்டவர் தப்பித்ததுக்கு பிற்பாடு அப்படியே விட்டுறல, என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோமா? ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ எந்த ஒரு மனிதனுக்காக ஒரு ஆட்டுக்கடா தகன பலியாய் அடிக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த ஒரு மனிதனுக்காக ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு தகன பலியாய் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த மிருகத்தின் நிமித்தம் அவனுக்கு பாவ தண்டனையிலிருந்து ஒரு நீக்கத்தையும் மகிமையான ஆசீர்வாதத்தையும் என் ஆண்டவர் தருகிறார். இப்பொழுது சபையார், உங்களிடத்திலே ஒரு கேள்வி. உங்களுக்காக தகன பலி செலுத்தப்பட்டிருக்கிறதா? நான் சொல்லிட்டேன், தகன பலி செலுத்தினால் இன்னென்ன நன்மைகள் உண்டாகும்னு சொல்லியிருக்கிறேன். முதலாவது தண்டனை மன்னிக்கணும். முதலாவது ஆசீர்வாதம் பாவ தண்டனையிலிருந்து ஒரு விடுதலை, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, தண்டனையிலிருந்து ஒரு விடுதலை. இரண்டாவது கர்த்தருடைய பரிபூரண ஆசீர்வாதம். இந்த ரெண்டு காரியம் எது நிமித்தம் வருகிறது? தகன பலி செலுத்துகிறது நிமித்தம் வருகிறது. உங்களுக்காக தகன பலி செலுத்தப்பட்டிருக்கிறதா? யார் அந்த தகன பலி? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு தகன பலியாய் செலுத்தப்பட்டிருக்கிறார். நமக்கு தகன பலியாய் கர்த்தர் அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் தகன பலியாய் செலுத்தி இருக்கிறார். இது நம் யாவருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் நம்ம வசனத்தின் மூலியமாய் இதை உறுதிப்படுத்திக் கொள்ள இந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவர் கிருபையை தருகிறார். ஒரு ஆமென் சொல்லிடுவோம், ஒரு ஆமென் சொல்லிடுவோம். ஆமென். உங்களுக்கு நான் இன்னொரு காரியத்தை சொல்றேன். ஒரு பாவம் செய்த ஒரு மனிதன் அந்த பாவத்திலிருந்து அவன் நிவர்த்தியாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்கடாவை முதலிலே ஆசாரியனிடத்திலே கொண்டு வந்து காண்பிக்க வேண்டும். யாரிடத்திலே? ஏகமாய் சொல்ல கேட்கலாம். ஆசாரியனிடத்திலே. அந்த ஆசாரியர் ஒரு 11 புள்ளிகளை வைத்திருப்பார். இந்த 11 பாயிண்டும் இந்த ஆட்டுக்குள்ள இருந்தா மாத்திரம்தான் இந்த ஆடு தகன பலிக்கு தகுதியான ஒரு ஆடு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுல ஒன்று குறைந்தாலும் அந்த ஆடு தகன பலிக்கு தகுதி இல்லாத ஒரு ஆடு, பாவம் நிவர்த்தியாக்கப்படாது, தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இன்னொரு அல்லேலூயா. இன்னும் 3 அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் காட். அப்ப அந்த 11 காரியங்கள் இன்றைய நாளிலே நேரத்தை கணக்கில் கொண்டு நம்ம ஒரு 6 காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, ஒரு ஆடு தகன பலியாய் செலுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆடு எப்படிப்பட்டதாய் இருக்கணும்னா, அது பலி விருப்பத்தின்படி கொடுக்கப்பட வேண்டும். எப்படி கொடுக்கப்பட வேண்டுமா? விருப்பத்தின்படி கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நாமும் காணிக்கைகளை ஆண்டவருக்கு படைக்கிறோம். அந்த காணிக்கைகளை விருப்பத்தின்படி, மன விருப்பத்தின்படி உற்சாகமாய் படைக்கும் பொழுது மாத்திரம்தான் கர்த்தர் என்ன செய்வார்? அங்கீகரிப்பார். ஒரு சகோதரர், அவருடைய பாக்கெட்ல 20 ரூபாய் இருந்துச்சாம். எவ்வளவு இருந்துச்சா? 20 ரூபாய். சபையில இந்த மாதிரி காணிக்கை செஷன், காணிக்கை செலுத்துகிறதற்காக காணிக்கை பாடல் பாடப்படுகிறது. அந்த வேளையில ஒவ்வொருத்தரா முன்பாக வந்து காணிக்கை பெட்டியில காணிக்கைகளை செலுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அந்த மகனுடைய பாக்கெட்ல இருக்கிறது எவ்வளவு? ஆனா அவருக்கு எண்ணம் 10 ரூபா மாத்திரம் கர்த்தருக்கு போட்டா போதும். எவ்வளவு போட்டா போதும்? 10 ரூபா மாத்திரம் போட்டா போதும். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? பாக்கெட்ல இருந்து காசை எடுத்துட்டு, ஐயோ எல்லாரும் பாக்குறாங்களே, லைனா நடந்து போறாங்களே, காணிக்க போடுறாங்களே, நம்ம கிட்ட சேஞ்ச் இல்லையேன்னு சொல்லிட்டு வர வழியிலேயே 2-3 பிலிவர் கிட்ட, என்ன 2 10 இருக்கா, அக்கா 2 10 இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். 10 இல்லை. அவர் என்ன செஞ்சிட்டார்? பலிபீடத்துல வந்து பலியை இப்படி அந்த காணிக்கையை போடும் பொழுது அவர் காதுல ஒரு சத்தம் உண்டானதா, இந்த பலி எனக்கு வேண்டாம், இந்த காணிக்கை எனக்கு வேண்டாம். உடனே அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்போ அந்த சகோதரனுக்கு உள்ளுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். ஆண்டவர் என்ன சொன்னார்? 20 நீயே வச்சுக்கப்பா. அல்லேலூயா. ஏன்னா அரை மனசோட செலுத்துற பலி எனக்கு வேண்டாம்.
அப்ப முதலாவது சர்வாங்க தகன பலி எப்படிப்பட்டதாய் இருக்கணும்? விருப்பத்தின்படி கொடுக்கப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு விருப்பத்தின்படி பலி செலுத்தினாரா? இல்லை, ஏதோ ஏனோ தானோ என்று அவரை பிடித்து அவரை பலியாக்கி ரோமர்கள் சிலுவையிலே அறைந்தார்களா? வாசிக்கலாம். லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். இயேசு பிதாவே உம்முடைய கைகளிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப முதலாவது பலி விருப்பத்தின்படி செலுத்தப்பட வேண்டும். நமக்கென்று செலுத்தப்பட்ட சர்வாங்க தகன பலியாகி இயேசு அவர் விருப்பத்தின்படி பலி செலுத்தப்பட்டார், பலியாக செலுத்தப்பட்டார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். இரண்டாவது, பழுதற்ற பலியாய் இருக்க வேண்டும். அந்த பலி பழுதற்றதா இருக்கணும். ஒரு கொம்பு உடைஞ்ச ஆடா இருக்கக்கூடாது, ஒரு கண்ணு முன்னும் பின்னுமாய் இருக்கிற கண்ணாய் இருக்கக்கூடாது, கை கால் ஊனமான எந்த ஒரு மிருகமாய் இருக்கக்கூடாது. தன்னுடைய சரீரத்தில் யாதொரு வியாதியும் வராத ஒரு நல்ல ஒரு ஆட்டு கடாவாய்த்தான் பலி எப்படி இருக்கணும்? எந்த ஒரு பழுதும் இருக்கக்கூடாது. அப்போ ஆண்டவராக இயேசு அவர் பழுதற்றவராய் இருந்தாரா? எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம், 1 பேதுரு 1வது அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். கரம் உயர்த்தி இந்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது பலி எப்படிப்பட்டதா இருக்கணும்? விருப்பத்தின்படி கொடுக்கப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பலி எப்படி கொடுக்கப்பட வேண்டும்? விருப்பத்தின்படி. இயேசு விருப்பத்தின்படி பலி செலுத்தப்பட்டாரா? ஆமென். இரண்டாவது, அந்த பலி பரிசுத்தமாய் பழுதற்றதாய் இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர், இயேசு பரிசுத்தர். அல்லேலூயா. பழுதற்ற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது, அந்த பலி ஆணாகத்தான் இருக்க வேண்டும். ஆணாகத்தான் இருக்க வேண்டும். பெண் ஆடோ பெண் காளையோ, அதாவது பெண் பசுமாடோ, எந்த ஒரு பெண் விலங்கையோ பலியாக என்ன செய்யக்கூடாது? செலுத்தக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் இயேசுவை குறித்ததான தீர்க்க தரிசனம், நமக்கு ஒரு பாலகன் ஆண் பாலகன் பிறந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஆமென். அப்போ முதலாவது எப்படி இருக்கணும்? பலி விருப்பத்தின்படி கொடுக்க வேண்டும். இரண்டாவது, பலி பழுதற்றதா இருக்க வேண்டும். மூன்றாவது, பலி ஆணாக இருக்க வேண்டும். நான்காவது, தகன பலியாய் செலுத்தப்படுகிறதான அந்த மிருகம் சந்து சந்துகளாக துண்டிக்கப்பட வேண்டுமா? எப்படி? ஏகமாய் சொல்ல கேட்கலாம். சந்து சந்துகளாக துண்டிக்கப்பட வேண்டுமா? இயேசு சந்து சந்துகளாய் துண்டிக்கப்பட்டாரா? பிரைஸ் காட். இந்த ரோம போர் சேவகர்கள் ஆண்டவரை ஒரு வாரினாலே கட்டி வைத்து அடித்தார்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அந்த வாரை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வாரினுடைய நுனியில 9 முனைகள் இருக்கும். எத்தனை முனைகள்? 9 முனைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அடிகள் சுமந்ததான அந்த வாரை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வாரினுடைய நுனை, அந்த முனையில 9 முனைகள் இருக்கும். ஒரு வார், அதுல 9 முனைகள் இருக்கும். அந்த 9 முனையிலையும் கூர்மையான, கத்தியை விட கூர்மையான கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். கற்கள் வைத்து அதை பின்னி வைத்திருப்பார்கள். அப்போ ஒரு முறை அடித்தார்கள்னா எத்தனை முறை அந்த சரீரம் பிக்கப்பட்டிருக்கும்? 9 முறை. யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்மளாம் தப்பு பண்ணிட்டோம்னா, நம்ம பிள்ளைகளை பெல்ட்டால அடிச்சுட்டு அந்த பிள்ளையை அந்த பெல்ட்டால அடிச்சு அந்த காயம் போகிறதுக்கு என்னென்னமோ நம்ம அப்ளை பண்றோம். என் பிள்ளையை அடிச்சுட்டனே, என் புத்திரன் என்றும் பாராமல், என் ஏக சுதன் என்றும் பாராமல் அடிச்சுட்டனே. பிரைஸ் காட். அப்போ பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை 9 வாரினால் 39 முறை அடிப்பதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். சந்து சந்துகளாக அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்ப எத்தனை இடத்துல தெரியுமா என் ஆண்டவருக்கு சரீரத்திலே சந்து சந்தாய் பிற்கப்பட்டது? 350 ஒரு இடத்துல என் ஆண்டவருடைய சரீரம் சந்து சந்துகளாய் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிற்கப்பட்டு தகன பலியாய் கர்த்தர் தன்னை ஒப்பு கொடுத்தார்.
ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். அப்போ நான்காவது, சந்து சந்துகளாய் கிழிக்கப்பட வேண்டும். ஐந்தாவது எடுத்து வாசிக்கலாம், அந்த காரியத்தை சொல்லுகிறேன். கொடல்களும், அந்த பலியினுடைய கொடலும் அந்த பலியினுடைய தொடைகளும் தண்ணீரால் கழுவப்பட வேண்டும். சர்வாங்க தகன பலி செலுத்துகிறதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மிருகத்தினுடைய கொடல், அந்த மிருகத்தினுடைய தொடை தண்ணீரால் அலம்ப வேண்டும், கழுவப்பட வேண்டும். எடுத்து வாசிக்கலாம், யோவான் 19வது அதிகாரம் 34வது வசனம். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ரத்தமும் கரம் உயர்த்தின ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் எப்படி நமக்காக ஒரு சர்வாங்க தகன பலியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்னு பாருங்களேன். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நேர்த்தியாய் பிளான் பண்ணி, பரலோகம் உங்களுக்காகவும் எனக்காகவும் உட்கார்ந்து பிளான் பண்ணி சர்வாங்க தகன பலிகளை ஆமீன் உண்டாக்கி, அந்த பலியினுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் நியாய பிரமாணத்தின் விதிப்படியே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கிருபையாய் நடத்தி கொண்டு வருகிறார். அப்போ உங்களையும் என்னையும் பரலோகம் எப்படி ஹானர் பண்ண நினைக்குது தெரியுமா? உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டதான அந்த சர்வாங்க தகன பலி எப்படியெல்லாம் இருக்கணுமோ அப்படியெல்லாம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அந்த போர் சேவகன் தன்னுடைய கைகளில் இருந்ததான ஈட்டியை கொண்டு விலாவுல குற்றும் பொழுது இரத்தமும் தண்ணீரும் குடல் வழியாய் புறப்பட்டு வந்து, அது குடல், தொடை எல்லாவற்றிலையும் அந்த தண்ணீர் கழுவினது. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவர் இந்த பிரமாணத்தையும் நமக்கென்று நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். ஆறாவது ஒரு பிரமாணம், அந்த பலி மரத்தின் மேல் வைக்கப்பட வேண்டும். மரத்தின் மேல் வைக்கப்பட வேண்டும். எடுத்து வாசிக்கலாம், கொலோசியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். சிலுவை மரத்தின் மேலே தேவன் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது சர்வாங்க தகன பலியாய் ஒரு ஆட்டுக்கடா அது தேர்வு செய்யப்படுகிறதுன்னா, இந்த 6 கட்டளையை, 6 நியாய பிரமாணங்களை உங்களுக்கு நான் வைத்தேன். இது இல்லாமல் இன்னொரு 5 நியாய பிரமாணங்களுடைய விதி உண்டு. இந்த 6 நியாய பிரமாண விதியின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக தகன பலியாய் இந்த உலகத்திலே அவர் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் முன்பாக சொன்னேன், தகன பலி செலுத்தப்பட்டு விட்டால் அந்த மனிதன் முதலாவது தண்டனையிலிருந்து நீக்கப்பட வேண்டும். ஒரு ஆமேன். எதிலிருந்து நீக்கப்பட வேண்டும்? தண்டனையிலிருந்து நீக்கப்பட வேண்டும். 2வது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தே ஆக வேண்டும். அப்போ நமக்காக கிறிஸ்து இயேசு அவர் தகன பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தம் நாம் நியாய பிரமாணத்தின் தண்டனைக்கு நீக்கப்பட்டிருக்கிறோம். நம் நியாய பிரமாணத்தின் தண்டனைக்கு நீக்கப்பட்டிருக்கிறோம். 2வது, பரலோகம் என்னும் ஆசீர்வாதத்திற்கு நாம் பங்காளிகளாய் இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நமக்காக ஓலா செலுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நமக்காக சர்வாங்க தகன பலியாய் இயேசு தன்னைத்தானே ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், பரம்பரை சாபம் என்ன பின்தொடருது பிரதர், பரம்பரை சாபம் என்ன பின்தொடருது பிரதர். என் குடும்பத்துல என் பரம்பரையில ஒருத்தருக்கு சுகர் இருக்கு, அந்த சுகர் பரம்பரையா என்ன பின்தொடருது பாஸ்டர். ஆண்டவர் உங்களுக்காக பலி செலுத்தி இருக்கிறார். இந்த பரம்பரை பாவ சாப கட்டுகள் தண்டனைகளில் இருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், நீங்கள் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு மரித்திருக்கிறார். நீங்களும் நானும் அடக்கம் பண்ண வேண்டிய இடத்துல இயேசு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட பலிபீடத்தில் இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். சர்வாங்க தகன பலியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சர்வாங்க தகன பலி செலுத்தப்பட்டது என்று சொன்னால் பரலோகமே சொல்லும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மென்மேலும் பெரிய காரியத்தை செய்வாய் என்று பரலோகம் சொல்லும். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்திலேயே 2 கரத்தை மாத்திரம் உயர்த்தி, thank you Lord,
எனக்காக மரித்தீரே, எனக்காக தகன பலியாய், எனக்காக தகன பலியாய் உம்மை ஒப்பு கொடுத்தீரே. தேங்க்யூ லார்ட். அவர் மரிக்க நான் பிழைக்க நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. ஆமென். உங்க சிந்தனை இயேசுவை மாத்திரம் நோக்கட்டும், உங்க சிந்தனை கர்த்தரை மாத்திரம் நோக்கட்டும். நமக்கான தகன பலி, நமக்கான சர்வாங்க தகன பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. Thank you Jesus. கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள். முடியாதவர்கள் தயவாய் நின்று கொள்ளுங்கள். ஒரு 2 நிமிடத்தில் இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்ய போகிறோம். சொல்லுங்க, ஏசப்பா கிட்ட சொல்ல போகிற, ஏசப்பா எனக்காக நீர் தகன பலியானீர், எனக்காக நீர் மரித்தீர். இன்றையிலிருந்து உமக்காக நான் வாழப் போகிறேன். இன்றையிலிருந்து உமக்காக நான் வாழப் போகிறேன். ஒரு பொருத்தனை செய்யுங்க பார்க்கலாம். பிரதர் சிஸ்டர், இந்த நேரத்தை விட்டுறாதீங்கம்மா. தம்பி வாலிப தம்பி தங்கச்சி, இந்த நேரத்தை விட்டுறாதீங்க. எனக்காக மரித்தீங்களே, உங்களுக்காக நான் வாழ்வேன் இயேசுப்பா. என்னுடைய தகன பலியாகிய இயேசுவே, உமக்காக நான் வாழுவேன். எனக்காக அடிகள் பட்டீர், எனக்காக நொறுக்கப்பட்டீர், எனக்காக பாடுகளை அனுபவித்தீர், எனக்காக வேதனைகளை அனுபவித்தீர், எனக்காக அவமானப்பட்டீர், எனக்காக அடிமை ரூபமாக்கினீரே. நான் உமக்காக வாழுவேன். நான் உங்களுக்காக வாழுவேன் இயேசுப்பா. நான் உங்களுக்காக வாழுவேன். ஏதோ பாஸ்டர் சொல்றாரு அப்படின்றதுக்காக சொல்லிடாதீங்கம்மா. மனசார சொல்லுங்க, மனசார சொல்லுங்க. நான் உங்களுக்காக வாழ போகிறேன் இயேசுப்பா. உங்களை சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன் இயேசுப்பா. உங்களை வெளிப்படுத்துவேன் இயேசுப்பா. நான் கனிகளை வெளிப்படுத்துவேன் இயேசுப்பா. நான் கனி கொடுப்பேன் இயேசுப்பா. உமக்காக நான் கனிகளை கொடுப்பேன் இயேசுப்பா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ஒருவரும் பாராட்ட முடியாத அன்பு, ஒருவரும் தாண்டி செல்ல முடியாத அன்பு, ஒருவராலும் காண்பிக்க முடியாத அன்பு, எனக்காக காட்டப்பட்ட அந்த அன்பு, பலிபீடத்திலே நான் இருக்க வேண்டிய இடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்த அன்பு, அந்த அன்பின் அடையாளமாய் இருக்கிற பலிபீடத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, நீர் சொன்ன வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படியே அறிவித்திருக்கிறேன் அப்பா. என் ஆண்டவர், இது உம்முடைய வேலை. அன்னைக்கு திருமண வீட்டிலே கர்த்தர் நீர் வந்து ஊழியக்காரனை பார்த்து சொன்னீர், கற்சாடியை தண்ணீராலே நிரப்பு என்று சொன்னீர். அதே போல் நாங்கள் கற்சாடியை தண்ணீரால் நிரப்பி விட்டோம். இது உம்முடைய வேலை. கர்த்தர் நீர் வாரும், உம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் ஆசீர்வதிங்க. தனக்காக அல்ல, இயேசுவுக்காக வாழுகிற இருதயத்தை என் ஜனங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழுகிறதற்கு என் ஜனங்கள் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளட்டும். கிருபையாய் காத்துக்கொள்ளும். வார்த்தை உம்முடையது, சத்தியம் உம்முடையது, சபை உம்முடையது, மந்தை உம்முடையது, மேய்ப்பர்கள் நாங்கள் உம்முடையவர்கள். உடைய பாதத்திலே எங்களை தகன பலியாய் படைக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு நடத்தும். கிருபையாய் காத்துக்கொள்ளும். நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென்.